திடீரென 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள் வாங்கிய கடல். நங்கூரம் போடப்பட்ட படகுகள் தரை தட்டி நின்ற காட்சிகள். மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை சேர முடியாமல் தண்ணீரில் தத்தளிக்கும் அவல நிலை. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை கடலோர பகுதியான திருப்பாலைக்குடியில சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடல் உள்வாங்கியிருக்கு. இதனால நங்கூரம் போட்டு நிக்க வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டி நின்று இருக்கு. கடலுக்கு போன மீனவர்கள் கரைக்கு வர முடியாம அவதிக்குள்ளாகி இருக்காங்க. காற்றோட சுழற்சி காரணமா செப்டம்பர் முதல் டிசம்பர் மாசம் வரைக்கும் கடல் உள்வாங்குவதும் அதுக்கப்புறமா இயல்பு நிலைக்கு திரும்புவதும் அப்படின்னு அவ்வப்போது நடக்கும் நிகழ்வாதான் இது பார்க்கப்படுது. இதை பத்தி மீனவர்களும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில திருப்பாலைக்குடியில சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடல் உள்வாங்கி இருக்கு. இதனால அங்க மீன் பிடிக்க கடலுக்கு போன மீனவர்கள் படகுகளை கரைக்கு கொண்டு வர முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. திடீரென அறிவாளோட வீட்டுக்குள்ள இருந்த நபரை இளைஞர் ஒருத்தர் தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போட்டி காரணமா இந்த மாதிரி கொடூர செயல்ல இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்காரன் காடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதுதான் திடீர்னு இளைஞர் ஒருத்தர் அறிவாளோட வந்து இவரை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இவரை தாக்கிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில ஈஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் வந்ததுல ஒரு இளைஞர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்த ஈஸ்வரனை சராமாரியா தாக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அந்த நபர் ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கிரிக்கெட் போட்டியில ஏற்பட்ட தகராறின் காரணமா இந்த மாதிரியான வெறி செயல்ல இந்த இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. மேலும் போலீசார் இது தொடர்பா தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இப்படி வீடு புகுந்து மர்ம நபர் ஒருத்தர்